ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைக்காய் ஃப்ரை அண்ட் கத்திரிக்காய் குழம்புங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு அதோடய ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போடலைன்னா கருத்துரும். அண்ட் நான் கொடுத்துருக்க அந்த பவுடர்ஸ் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி ஒவ்வொன்றா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா உருட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நீங்கள் ஒரு 4 to 6 கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ நான் கொடுத்துருக்க மசாலா பவுடர்ஸ்லாம் போட்டுட்டு அதை நல்லா பெரட்டி கத்திரிக்காய்க்குள்ளே ஃபுல்லாக கோட் பண்ணி அதை கொஞ்சம் சோக் பண்ண வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இதே ஆயிலில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடுகு கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துருங்க. அது கூட ஒரு அரை தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம புளிக்குழம்புக்கு வைக்கிற அதே மசாலாஸ் தான் நான் அரைச்சிருக்கேன். அதுவுமே என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் அரைச்சி அந்த மசாலாவையும் நான் இந்த இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம புளி அதை கரைசலும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறோம். இப்போ இதில் உப்பையும் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அதை அதில் போட்டு நல்லா கொதி விட்டு எண்ணெய் மிதங்க எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வாழைக்காயை ஒரு பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம போட்டுடுறோம். சாட்டே ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம். ஸோ இது 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு வாழைக்காய் ஃப்ரை அதோட ஒரு ஃப்ரைடு எக்கு சூப்பராக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ்.